இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடிச்ச ஃப்ரூட் சலட் செய்ய போகிறேன். ஃப்ரூட் சலட் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தர் செய்வினோம். ஒரு வீட்டிலேயே 4-5 பேர் 4-5 விதமாக செய்வினோம். நான் வந்து ஒரு விதமாக செய்திருக்கிறேன். அது மாதிரி எத்தனை பேர் செய்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் செய்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரம் செய்யாதாக்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். ஃப்ரூட் சலட் வந்து இந்த பழம் அந்த பழம் எல்லாம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற 2-3 பழங்களை வச்சே செய்யலாம். நான் அப்படித்தான் செய்கிறேன். என்னட்ட வந்து வீட்டை வாழைப்பழம், ஆப்பிள், பியர்ஸ், கிரேப்ஸ் இந்த 4 பழங்களும் தான் இருந்தது. அதோட சட்டெண்டு ஒரு ஃப்ரூட் சலட் ஒன்று செய்திடலாம். அதோட வந்து நான் வந்து மேங்கோ பல்ப் எடுத்துருக்கிறேன். என்னடா மாம்பழம் இல்லை என்னட்ட. இல்லாட்டி இந்த மாம்பழத்தை வந்து அரைச்சி ஊற்றி செய்தால் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். அதனால் என்கிட்ட மாம்பழம் இல்லாததால் இது இருந்தது. அப்போ இதையும் ஃப்ரூட் காக்டெயில்னு ஒரு டின் இருக்குது. அந்த டின்னில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பழங்கள் இருக்குது. அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி போட்டு, சில பேர் தண்ணியோடு சேர்க்கிறவையால், நான் தண்ணியை வடிகட்டி போட்டு அதில் இருக்கிற பழங்களை மட்டும்தான் சேர்க்கிறேன். அதோட டின் மில்க் எடுத்துருக்கிறேன். அவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பழம் இருக்கோ நீங்கள் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து இப்போ இந்த பழங்கள் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக வெட்டி ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே மாற்றி எடுக்கிறேன். இப்போ இந்த மேங்கோ பல்ப்பை வந்து உங்களுக்கு அளவான அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க. விட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வேணுமெண்டா விட்டுக்கொள்ள. இது லைட்டான புளிப்புத்தன்மையும் இருக்கும். அதோட இந்த ஃப்ரூட் காக்டெயிலையும் தண்ணியை வடிகட்டி போட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த டின் மில்க் வந்து ஃபுல்லாக எல்லாம் விட தேவையில்லை. உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி அளவாக விட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து கணக்கை விட இல்லை. அதுக்கு பிறகு இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட டேஸ்ட் இருக்கா பார்த்துட்டு இதுக்கு பிறகு இனிப்பு வேணுமெண்டா மில்க் மேட்டை சேர்த்துக்கொள்ளலாம். நான் இதோட எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒன்று சேர்த்துருக்கேன். என்னென்னா தேன் சேர்த்துருக்குறேன். தேன் கொஞ்சம் இருந்ததால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தேன் சேர்த்துனா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. தேனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணினா சரி. அவ்வளவுதான் ஃப்ரூட் சலட் ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகரித்து சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் ஐஸ்கிரீம் இருக்குது. வெனிலா ஐஸ்கிரீம், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதை வந்து மேலே வச்சுட்டு அதோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். கட்டாயம் எல்லாருமே ஃப்ரூட் சலட் செய்திருப்பீங்க. இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண இல்லைன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லணும். எனக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். தேங்க்யூ.